अस्सलामु अलैकुम रहमतुल्लाह। अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. இது ஜமாத் பொறுப்பாளர்களுக்கான தேர்தலுக்கான வருடம் என்று சில காலத்துக்கு முன்பு நான் கூறியிருந்தேன். இப்போது பெரும்பாலான இடங்களில் தேர்தல் நடந்து முடிந்துவிட்டது. நாட்டிலும் சரி, உள்ளூர் ஜமாத்துகளிலும் சரி, புதிய பொறுப்பாளர்கள் தமது பணியை நிர்வகிக்க ஆரம்பித்து விட்டனர். பொறுப்பாளர்கள் சில இடங்களில் சில அமீர்மார்கள், சில தலைவர்கள் மற்றும் பிற பொறுப்பாளர்கள் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள். ஆனால் பெரும்பாலான இடங்களில் முதலில் பணி செய்தவர்களே மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள். புதிதாக வந்தவர்களும் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் தஆலா அவர்களை ஜமாத்தின் பணிக்காக தேர்ந்தெடுத்துள்ளான். அதே வேளையில் அவர்கள் பணிவுடன் அல்லாஹுக்கு முன் குனிந்தவர்களாக அல்லாஹ்விடம் உதவி கேட்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட இந்த அமானிதத்தின் உரிமையை செலுத்துவதற்கு வாய்ப்பு தருவானாக. அதேபோன்று மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொறுப்பாளர்களும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அவர்களுக்கு மீண்டும் பணி செய்யும் வாய்ப்பு தந்ததற்காக அவர்கள் நன்றி செலுத்தும் அதே வேளையில் அல்லாஹ்விடம் தாழ்மையான முறையில் துஆவும் கேட்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு எல்லா தகுதிகளுடனும் இந்த அமானிதத்தின் உரிமையை செலுத்த வாய்ப்பளிப்பானாக என்று. கடந்த காலத்தில் அவர்கள் சேவையாற்றிய போது அவர்களிடம் ஏற்பட்ட பலகீனங்கள், சோம்பல்கள், கவனமின்மை காரணமாக அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட அமானிதத்தின் உரிமைகள் சரிவர நிறைவேற்ற முடியாமல் போயிருந்தால் அல்லாஹ் தஆலா அதனை கண்டும் காணாமல் விடுவதற்கும் பிறகு தனது அருளை வழங்கியவாறு வரக்கூடிய 3 ஆண்டுகளுக்கு மீண்டும் சேவை செய்ய வாய்ப்பு தந்துள்ளதற்காகவும் அதில் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்களில் வருங்காலத்தில் சோம்பல், பலகீனங்கள் இல்லாமல் அந்த அமானிதத்தின் உரிமையை செலுத்த அல்லாஹ் வாய்ப்பு தருவானாக. அதற்காகவும் அவர்கள் துஆ செய்ய வேண்டும். நினைவில் கொள்ளுங்கள், ஜமாத்தின் சேவையை ஒரு சாதாரண சேவை என்று கருத வேண்டாம். மேலெழுந்த வாரியாக பார்க்க வேண்டாம்.
நம்மில் ஒவ்வொருவரும் அவர் பொறுப்பாளராக இருந்தாலும் சரி, அவர் ஒரு சாதாரண அஹ்மதியாக இருந்தாலும் சரி, மார்க்கத்திற்கு உலகை விட முன்னுரிமை தருவதாக அவர் ஒரு உறுதிமொழி எடுத்துள்ளார். ஒரு மனிதர் மார்க்கத்திற்கு சேவை செய்வதற்காக பொறுப்பாளராக ஒரு பணி செய்வதாக ஒப்புக்கொண்டாலோ அல்லது ஒரு பதவியில் நியமிக்கப்பட்டாலோ அவருக்கு மற்றவரை விட அதிகமாக பொறுப்பு இருக்கிறது. அவர் தனது பொறுப்பை அதிகமாக நிறைவேற்ற வேண்டும். நினைவில் கொள்ளுங்கள், அவர் இந்த உறுதிமொழியை இறைவனிடம் கொடுத்துள்ளார். அல்லாஹ் தஆலா தனது உறுதிமொழியை நிறைவேற்றுமாறு திருக்குர்ஆனில் பல இடங்களில் கூறியிருக்கின்றான். ஆகவே எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள், அல்லாஹ் தஆலா மிகவும் தெளிவாக கூறியுள்ளான், உங்கள் மீது ஒப்படைக்கப்பட்ட அமானிதம் மற்றும் நீங்கள் எடுத்துக்கொண்ட உறுதிமொழி ஆகியவற்றை நிறைவேற்றுங்கள். ஓரிடத்தில் அல்லாஹ் தஆலா தனது கூற்றின் மீது உண்மையுடனும் தக்வாவுடனும் செயல்படுபவர்களுக்கு இந்த அடையாளத்தை கூறியுள்ளான். அதாவது வல்மோஃபூன பிஅஹதிஹிம் இதா அஹத், அவர்கள் உறுதிமொழி எடுக்கும்போது தங்கள் உறுதிமொழியை நிறைவேற்றுவார்கள். எனவே ஒரு அடிப்படை வித்தியாசம் தெரிய வேண்டும். குறிப்பாக ஜமாத் பணிகளை செய்பவர்களிடம் இது காணப்பட வேண்டும். அவர் எப்போதும் உண்மையின் மீது நிலை நின்றவாறு, தமது தக்வாவின் தரத்தை உயர்த்தியவாறு தமது பணியை மேற்கொள்ள வேண்டும். அவர்களின் உண்மையின் தரத்தில் சிறிதேனும் குறை இருந்தால், அவர்களின் தக்வாவின் தரம் ஒரு சாதாரண ஜமாத் நபருக்கு ஒரு முன்மாதிரியாக இல்லை என்றால், அவர் தனது பொறுப்பு மற்றும் தனது உரிமையை நிறைவேற்றுவதன் பக்கம் கவனம் செலுத்தவில்லை. ஆகவே அமீர்மார்கள், சதுர்மார்கள் எல்லாவற்றுக்கும் முதலில் தமது முன்மாதிரியை நிலைநாட்டுங்கள். தமது செயற்குழுவின் முன்னாலும் சரி, ஜமாத் நபர்களின் முன்னாலும் சரி, தர்பியத் செக்ரட்டரிகளிடம் தர்பியத்து கொடுக்கும் பணி உள்ளது. தர்பியத்து பணி முன்மாதிரி நிலைநாட்டப்படும் பொழுதுதான் சிறந்த முறையில் நடைபெற முடியும். பணி செய்பவர், மற்றவருக்கு போதனை செய்பவர் தானும் அதன்படி அமல் செய்பவராக இருக்க வேண்டும். தர்பியத் செக்ரட்டரிகளும் ஜமாத் நபர்களுக்கு முன் தமது முன்மாதிரியை நிலைநாட்ட வேண்டும். அவர்களிடம் ஜமாத்தின் தர்பியத்து பொறுப்பு இருக்கிறது. நான் பல சந்தர்ப்பங்களில் கூறியுள்ளேன், தர்பியத்து துறை செயல் துடிப்புடன் இருந்தால் பெரும்பாலான பிற துறைகளின் பணிகளும் தாமே நடக்க ஆரம்பித்து விடுகின்றன. ஜமாத் நபர்களின் தர்பியத்து தகுதி உயர்ந்திருக்கும் அளவுக்கு மற்ற துறைகளின் பணிகள் எளிதாக இருக்கும். உதாரணமாக செக்ரட்டரி மால், இவருடைய பணி எளிதாக இருக்கும். உமூரே ஆமா செக்ரட்டரியின் வேலை எளிதாக இருக்கும். தப்லீக் செயலரின் பணியும் எளிதாக இருக்கும். அதே போன்று பிற துறைகளின் கஸாவின் பணிகள் எளிதாக இருக்கும். அநேகமாக பல்வேறு இடங்களின் ஆமிலா மீட்டிங்குகளிலும் செயற்குழு மீட்டிங்குகளில் நான் கூறி வந்துள்ளேன், தர்பியத்து பணியை முதலில் வீட்டிலிருந்து ஆரம்பியுங்கள். வீடு என்பது செக்ரட்டரி தர்பியத்தின் வீடல்ல, மாறாக செயற்குழுவின் ஒவ்வொருவரின் வீடாகும். செயற்குழு தர்பியத்து கொடுப்பதில் எல்லாவற்றுக்கும் முதலில் ஆகும்.
முதலில் அது தன்னளவில் தர்பியத்தில் நிலை நிற்க வேண்டும். அமீர் ஜமாத், சதுர் ஜமாத், செக்ரட்டரி தர்பியத் ஆகியோர் எல்லாவற்றுக்கும் முதலில் அவர்கள் என்ன புரோகிராம்கள் போட்டாலும் அவர்கள் தமது செயற்குழுவை பார்க்க வேண்டும். அவர்கள் முதலில் அந்த திட்டங்களின்படி அமல் செய்கிறார்களா இல்லையா என்று பார்க்க வேண்டும். இறைவனது அடிப்படை கட்டளையை, மனிதன் படைக்கப்பட்டதன் நோக்கத்தை செயற்குழு உறுப்பினர்கள் நிறைவேற்றுகிறார்களா இல்லையா? இல்லையெனில் தக்வா இல்லை. அல்லாஹ் தாலாவுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளில் எல்லாவற்றிலும் பெரியது இபாதத் செய்வதாகும். ஆண்கள் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்று கட்டளை உள்ளது. தொழுகையை நிலைநாட்டுவது என்பது ஜமாத்துடன் தொழுகையை நிலைநாட்டுவதாகும். ஆகவே அமீர்மார்கள், தலைவர்கள், பொறுப்பாளர்கள் ஆகியோர் தமது தொழுகைகளை பாதுகாத்து அதனை ஜமாத்துடன் நிறைவேற்ற முழுமையாக முயற்சி செய்யுங்கள். எங்கெல்லாம் நமது பள்ளிகளும் தொழுகை மையங்களும் நிரப்பப்படுமோ அங்கு அவை அல்லாஹ்வின் அருட்களை பெறுபவையாக இருக்கும். அவை தமது செயல் முன்மாதிரியால் ஜமாத் அன்பர்களுக்கு தர்பியத்து கொடுப்பவையாக இருக்கும். அல்லாஹ்வின் அருள்களுக்கு வாரிசாகவும் இருக்கும். அவர்களின் பணிகள் எளிதாகவும் ஆகும். அவர்கள் வெறுமே வாய்ப்பேச்சு பேசுபவர்களாக இருக்க மாட்டார்கள். ஆகவே பணியாற்றுபவர்கள் முதலில் தம்மை ஆய்வு செய்ய வேண்டும். எந்த அளவுக்கு அவர்களின் சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்கின்றன என்று பார்க்க வேண்டும். அல்லாஹ் கூறுகின்றான், யா அய்யுஹல்லஸீன ஆமனூ லிம தகூலூன மா லா தஃஅலூன். நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் செய்யாததை ஏன் சொல்லுகின்றீர்கள்? ஹஜ்ரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், இந்த வசனம் கூறுகிறது, உலகத்தில் தான் கூறிவிட்டு அதனை தானே செய்யாதவர்கள் இருக்கின்றனர், இருப்பர். கூறுகிறார்கள், நீங்கள் எனது வார்த்தையை கேட்டுக்கொள்ளுங்கள், நன்றாக நினைவிலும் வையுங்கள். மனிதனது உரையாடல்கள் உண்மையான உள்ளத்துடன் இல்லை என்றால், செயல் ஆற்றல் அதில் இல்லை என்றால் அது தாக்கத்தை ஏற்படுத்துவதாக இருக்காது. நினைவில் கொள்ளுங்கள், அமல் இல்லாமல் வாயளவிலான வார்த்தை வேலைக்காகாது. அல்லாஹ்விடத்தில் வாய் வார்த்தைகள் எந்த மதிப்பையும் பெறாது. ஆகவே ஹஜ்ரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாம் இந்த அல்லாஹ்வின் கட்டளைக்கு ஏற்ப தெளிவாக கூறிவிட்டார்கள், நமது சொல்லுக்கும் செயலுக்கும் இடையில் முரண்பாடு கூடாது என்று. ஆகவே எல்லாவற்றுக்கும் முதலில் இவ்விஷயத்தை முன்னிறுத்தி தம்மை ஆய்வு செய்பவராக நமது பொறுப்பாளர்கள் விளங்க வேண்டும். எங்கெல்லாம் தூரம் அதிகமோ, சில வீடுகளே இருக்குமோ, தொழுகை மையங்களுக்கான வசதிகளும் இல்லையோ, அங்கு வீடுகளில் தொழுகைக்கு ஏற்பாடு செய்யலாம். செயல் ரீதியாக இது கஷ்டமில்லை. பெரும்பாலான அஹ்மதிகள் இதனை பேணி வருகின்றார்கள். அவர்களிடம் முறைப்படியான சேவைகளும் இல்லை, எந்த செயற்குழு உறுப்பினரும் இல்லை. ஆனால் அவர்கள் தமது வீடுகளில் சுற்று வட்டாரத்தின் அஹ்மதிகளை திரட்டி தொழுகையை ஜமாத்துடன் நிறைவேற்றுகின்றார்கள். ஆகவே உணர்வு இருந்தால் எல்லாமே முடியும். நமது ஒவ்வொரு பொறுப்பாளருக்கும் தொழுகையை ஜமாத்துடன் நிறைவேற்றும் உணர்வு இருக்க வேண்டும். அதுவன்றி அமானிதங்களின் உரிமையை நிறைவேற்றியவர்கள் ஆக மாட்டீர்கள். இதுவே திருக்குர்ஆனில் மீண்டும் மீண்டும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஆகவே எப்போதும் பொறுப்பாளர்கள் நினைவில் கொள்ள வேண்டும், அல்லாஹ் தஆலா உண்மையான மூமீன்களுடைய அடையாளமாக இதையே கூறியிருக்கின்றான்.
அவர்கள் தமது அமானிதங்களையும் உடன்படிக்கைகளையும் நிறைவேற்றுவார்கள். அவற்றை கண்காணிப்போர்களாக இருப்பார்கள். நம்மிடத்தில் என்ன அமானிதங்கள் ஒப்படைக்கப்பட்டுள்ளனவோ, நாம் சேவை செய்வதாக உறுதியெடுத்துள்ளோமோ, அதில் நமது தரப்பில் எந்த பலகீனமோ குறைபாடோ ஏற்படவில்லையே என்று பார்ப்போர்களாக இருக்கின்றார்கள். ஏனென்றால் இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. திருக்குர்ஆனில் அல்லாஹ் இதனையும் கூறியிருக்கின்றான். இன்னல் லஹத கான மஸ்ஊலா. ஒவ்வொரு உடன்படிக்கை குறித்தும் ஒரு நாள் இல்லாவிட்டாலும் ஒரு நாளில் நீங்கள் பதில் சொல்ல வேண்டியது வரும். இது அடிப்படை விஷயமாகும். இபாதத் மனித படைப்பின் அடிப்படை விஷயமாகும். அதன் உரிமையை நாம் நிறைவேற்ற வேண்டும். அதில் சோம்பல் காட்டுவது குறிப்பாக பொறுப்பாளர்களிடம் கூடவே கூடாது. உண்மையான மோமீன்களுக்கும் அது கண்டிப்பாக இருக்கவே கூடாது. அது தவிர சில விஷயங்கள் உள்ளன, அவற்றையும் பொறுப்பாளர்கள் குறிப்பாக கவனத்தில் கொள்ள வேண்டும். மக்களின் உரிமைகளை நிறைவேற்றுவது பொறுப்பாளர்கள் ஜமாத் மக்களுடன் நடந்து கொள்ளும் விதத்துடன் தொடர்புடையவை. இவ்வாறு இந்த விஷயங்கள் பொறுப்பாளர்களின் உடன்படிக்கையுடன் தொடர்புடையவையாக இருக்கின்றன. எந்த பொறுப்பாளரும் அதிகாரி என்ற வடிவத்தில் நியமிக்கப்படுவதில்லை. மாறாக இஸ்லாத்தின் பொறுப்பாளர்களின் கண்ணோட்டமோ பொறுப்பாளர்கள் பற்றிய பார்வையோ முற்றிலும் மாறுபட்டது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனை இவ்வாறு விளக்கியுள்ளார்கள்: சமுதாயத்தின் தலைவர் அதன் தொண்டரே என்று. ஆகவே ஒரு பொறுப்பாளர் மக்களின் விவகாரங்களின் தனது அமானிதத்தை நிறைவேற்றுவது என்பது மக்களுக்காக ஒரு சேவகராக ஆகியிருப்பதே ஆகும். மனிதனிடம் தியாகத்தின் அடிப்படை உருவாகும் பொழுது இந்த நிலை உருவாகும். அவரிடத்தில் எளிமையும் பணிவும் உருவாக வேண்டும். அவருடைய பொறுமையின் தகுதி உயர்வானதாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் பொறுப்பாளர்களுக்கு சில பேச்சுகளை கேட்க வேண்டி வருகிறது. கேட்க வேண்டி வந்தாலும் கேட்க வேண்டும். இதனை பொறுப்பாளர்கள் தாமே ஆய்வு செய்ய முடியும். அவர்களின் சகிப்புத்தன்மையின் வட்டம் எவ்வளவு உயரத்தில் உள்ளது என்பதனை அவர்களே ஆய்வு செய்ய முடியும். பணிவின் நிலை எப்படி உள்ளது என்று ஆய்வு செய்ய முடியும். சில வேளைகளில் சில பொறுப்பாளர்களின் விவகாரங்கள் நம் முன் வருகின்றன. அவர்களிடம் சகிப்புத்தன்மை அறவே இருப்பதில்லை. எவராவது ஒருவர் மரியாதை குறைவாக அல்லது முரட்டுத்தனமாக நடந்து கொண்டால் உடனே அவர்களும் அதே துணியில் பதில் தந்து விடுகின்றார்கள். ஒரு சாதாரண மனிதர் தீய செயல் செய்தால் அதனால் பெரிய விளைவு ஏற்பட போவதில்லை. இவர் தீயொழுக்கமுடையவர் அல்லது இவரது ஒழுக்க நிலை வீழ்ச்சியடைந்துள்ளது என்று மக்கள் கூறுவார்கள். ஆனால் பொறுப்பாளர்களின் வாயிலிருந்து தவறான வார்த்தை வந்துவிட்டால் பொறுப்பாளரின் கண்ணியமும் மரியாதையும் பங்கப்பட்டுவிடும். கூடவே ஜமாத்தின் நபர்களிடமும் அந்த தாக்கம் ஏற்படும். ஜமாத்துக்கென்று இருக்க வேண்டிய மரியாதை எந்த தரத்தில் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் நம்மை பார்க்க விரும்பினார்களோ அதில் ஜமாத்திற்கு அவப்பெயர் ஏற்பட முடியும். அது ஒரே ஒரு உதாரணம் தான். அப்படி நடந்திருந்தாலும் சரியே. இத்தகைய உதாரணங்கள் சில இடங்களில் காண கிடைக்கின்றன. பள்ளிகளிலேயே சச்சரவுகள் ஆரம்பமாகிவிடுகின்றன. குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் மீது தீய தாக்கத்தை அவை ஏற்படுத்துகின்றன. அல்லாஹ் தஆலா நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறான்? தியாகத்தின் உயரிய முன்மாதிரியை நிலைநாட்டுபவர்களை அல்லாஹ் எவ்வாறு குறிப்பிடுகிறான்
என்பதை பற்றி ஓரிடத்திலே கூறுகிறார்கள். வயோசிரூன அலா அன்ஃபுஸிஹிம், மோமீன் என்பவர் தனது மார்க்க சகோதரருக்கு தன்னை விட முன்னுரிமையை தருபவராக இருக்கிறார். அன்சார்கள் முஹாஜிரீன்களுக்காக அத்தகைய முன்மாதிரியை காட்டினர். இதுவே நமக்கு ஒரு முன்மாதிரியாகும். தமது நப்சை விட முன்னுரிமையை தருவது பெரிய விஷயம், மிகப்பெரிய விஷயம். சில வேளை ஒருவருக்கு தர வேண்டிய உரிமையை கூட முழுமையாக தரப்படுவதில்லை. மக்களின் சில விவகாரங்கள் பொறுப்பாளர்களிடம் வருகின்றன, அல்லது தலைமையகத்திற்கு ரிப்போர்ட் அனுப்ப வேண்டும் என்பதற்காக சில விவகாரங்களை அனுப்புகிறார்கள். அப்போது மிகவும் கவனக்குறைவுடன் ரிப்போர்ட் அனுப்பப்படுகிறது. சரியாக ஆய்வு செய்யப்படுவதில்லை. ரிப்போர்ட் அனுப்பப்பட்டு விடுகிறது, அல்லது தேவையுடையவர்களின் விண்ணப்பங்கள் ஆறப்போடப்படுகின்றன. அதனால் தேவையுடையவர்களின் தேவை குறித்த காலத்தில் நிறைவேறாததால் தேவையுடையவர்கள் நஷ்டப்படுகிறார்கள் அல்லது சிரமப்பட வேண்டி வருகிறது. சில பொறுப்பாளர்கள் தமது வேலைப்பளுவை காரணம் காட்டுகின்றனர். சிலரிடமும் எந்த காரணமும் இருப்பதில்லை, வெறும் கவனமின்மைதான் காணப்படுகிறது. அவர்களின் சொந்த விவகாரங்களோ அல்லது உறவினர்களின் விவகாரங்களோ ஆக இருந்தால் அவர்களின் முன்னுரிமையே வேறாக ஆகிவிடுகிறது. ஆக உண்மையான சேவை உணர்வு, தியாக உணர்வு, தமது அமானிதத்தின் உரிமையை சரியாக நிறைவேற்றுவது, இவைதான் பிறருக்காக ஒரு கவலையுடன் பணி செய்ய வைக்கிறது. இந்த தியாகத்தின் அடிப்படை மற்றவரின் கஷ்டத்தை தனது கஷ்டமாக நினைக்க வைக்கிறது. அதனால் ஜமாத்தின் தியாகத்தின் உணர்வும் அதிகரிக்கிறது. ஒருவர் மற்றவரின் உரிமையை பறிப்பதை விடுத்து பிறரின் உரிமையை தருவதன் பக்கம் கவனம் பிறக்கும். உரிமையை பெறுதலின் பக்கம் கவனம் செலுத்துவதை விட உரிமையை வழங்குவதற்கு அதிகமாக கவனம் பிறக்கும் என்றால் அப்போதுதான் அமைதி உருவாகும் என்று நாம் அந்நியர் முன்பு கூறுகின்றோம். ஆனால் நமக்குள் இந்த தரம் இல்லை என்றால் அல்லாஹுக்கு பிடிக்காத வேலையை செய்பவர்களாகி விடுவோம். பிறகு இன்னொரு பண்பு குறிப்பாக பொறுப்பாளர்களிடம் இருக்க வேண்டும், அது பணிவு ஆகும். அல்லாஹ் தஆலா ரஹ்மானுடைய அடியார்களுக்கு இந்த அடையாளத்தை கூறுகின்றான். யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா, அவர்கள் பூமியில் பணிவுடன் நடப்பார்கள். அதற்கு உயரிய உதாரணம் நமது பொறுப்பாளர்களிடம் காணப்பட வேண்டும். ஒருவரிடம் எவ்வளவு பெரிய பொறுப்பு இருந்தாலும் அந்த அளவுக்கு சேவையின் உணர்வுடன் மக்களுடன் சந்திக்கவும் பணிவு காட்டவும் வேண்டும். அதுவே பெரிய மனித தன்மையாகும். மக்கள் பார்க்கவும் செய்வார்கள், உணரவும் செய்கிறார்கள். பொறுப்பாளர்களின் நடைமுறை எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கிறார்கள். சில வேளையில் மக்கள் என்னிடமும் எழுதவும் செய்கிறார்கள், இன்ன பொறுப்பாளரின் நடைமுறை இவ்வாறு இருந்தது, ஆனால் இன்று எனக்கு மிகவும் மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. அந்த பொறுப்பாளர் இப்போது எனக்கு சலாம் சொல்வது மட்டுமின்றி நலம் விசாரிக்கவும் செய்தார், நல்ல முறையில் நடந்து கொண்டார், அவரது நடைமுறையை பார்த்து எனக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டுள்ளது என்று எழுதுகின்றனர். இதிலிருந்து அந்த பொறுப்பாளரின் பெரிய மனித தன்மை வெளிப்பட்டது. எனவே பெரும்பாலான ஜமாத் அன்பர்கள் பொறுப்பாளர்களின் மென்மை, பிரியம் ஆகிய நடைமுறைகளில் மகிழ்ச்சி அடைந்து எல்லா தியாகங்களுக்கும் தயாராகி விடுகிறார்கள். ஒரு பொறுப்பாளரின் உள்ளத்தில் தனது பொறுப்புகளின் காரணத்தினால் ஏதாவது பெருமை உள்ளத்தில் தோன்றினால், அகம்பாவம் தோன்றினால், அத்தகையவர் நினைவில் கொள்ள வேண்டும், அது அல்லாஹ்வை விட்டும் அவரை தூர விலக்கி விடுகிறது. மனிதன் இறைவனை விட்டு விலகிவிட்டால் பிறகு பணியில் பர்க்கத் இருக்காது. மார்க்கத்தின் பணி முழுக்க முழுக்க இறை திருப்தி பெறுவதற்காகவே.
இறைவனது திருப்தியே கிடைக்காத போது அத்தகைய மனிதர் ஜமாத்தின் பயனை விட ஜமாத்திற்கு நஷ்டம் விளைவிப்பவராகவே பெரும்பாலும் ஆகிவிடுகிறார். ஆகவே எப்போதும் பொறுப்பாளர்கள் இந்த அடிப்படையில் தம்மை ஆய்வு செய்ய வேண்டும். தம்மிடம் பணிவு இருக்கிறதா இல்லையா என்று. இருந்தால் எந்த அளவுக்கு இருக்கிறது? ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், எவ்வளவு அதிகமாக எளிமையும் பணிவையும் ஒருவர் மேற்கொள்கின்றாரோ அந்த அளவுக்கு அல்லாஹ் அவருக்கு உயர் தகுதியை வழங்குகின்றான். எனவே ஒவ்வொரு பொறுப்பாளரும் நினைவில் கொள்ள வேண்டும், அவருக்கு அல்லாஹ் ஜமாத்திற்கு பணிவிடை செய்ய வாய்ப்பு தந்திருந்தால் அது இறைவனது பேருபகாரமாகும். அந்த பேருபகாரத்திற்கு நன்றி செலுத்துவது மிகவும் அதிகமான பணிவும் அடக்கமும் அவரிடத்தில் உருவாவதாகும். பணிவும் அடக்கமும் உருவாகாவிட்டால் அல்லாஹ்வுடைய கருணைக்கு நன்றி செலுத்த முடியாது. பெரும்பாலும் தெரிய வருகிறது, சிலர் பொதுவான நிலைகளில் சந்திக்கும் போது மிகவும் பணிவை காட்டுகிறார்கள். மக்களிடமும் சரியான முறையில் சந்திப்பவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் தனக்கு கீழுள்ளவர்களுடன் அல்லது சாதாரண நபருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் உடனே அவர்களது அதிகார மனப்பான்மை விழித்துக் கொள்கிறது. தாம் பெரும் பொறுப்பாளர் எனும் உணர்வு தமது கீழுள்ளவரிடம் அகம்பாவமான நடவடிக்கையை வெளிப்பட வைக்கிறது. ஒருவர் இனிமையாக இருக்கும் வரையும் முரண்படாத வரையும் பணிவு காட்டுவதற்கு பெயர் பணிவல்ல, அது செயற்கையான பணிவாகும். அசல் நிலை எப்போது வெளிப்படும் என்றால், முரண்பட்ட கருத்து இருக்கும் பொழுது அல்லது கீழுள்ளவர் தமது விருப்பத்திற்கு மாற்றமான பேச்சு பேசும் பொழுது, பிறகும் கூட நீதியில் நிலை நின்றவாறு அந்த கருத்தை நன்றாக ஆய்வு செய்து தீர்ப்பளிக்கும் போதுதான் வெளிப்படும். மேலும் அந்த பணிவுடன் உயரிய தைரியமும் அவரிடமிருந்து வெளிப்படும். இவை நடக்கும் பொழுது அந்த பணிவு உண்மையான பணிவு என்று அழைக்கப்படும். எப்போதும் பொறுப்பாளர்கள் இந்த கட்டளையை முன்னிறுத்த வேண்டும். அதாவது வலா தசாயிர் ஹத்தக லின்னாஸி வதம்ஷி ஃபில் அர்தி மர்ஹா. உனது கண்ணங்களை கர்வத்தால் பொங்க செய்யாதே, பூமியில் ஆணவத்துடன் நடக்காதே. கருத்து வேறுபாடுகள் பற்றி நான் குறிப்பிட்டேன். அது சம்பந்தமாக இதுவும் கூறுகிறேன். ஜமாத்தின் அமீருக்கு செயற்குழுவின் கருத்தை மறுத்து தனது கருத்துப்படி முடிவெடுக்க சந்தேகமின்றி ஜமாத்தின் விதிமுறை அனுமதி அளிக்கிறது தான். ஆனால் எல்லாரையும் ஒன்றாக அழைத்துச் செல்வதற்கு எப்போதும் முயற்சி செய்ய வேண்டும். ஆலோசனைகளின்படியும் பொறுப்பாளர்களின் கருத்துகளின்படியுமே முடிவெடுக்க வேண்டும், பணி செய்ய வேண்டும். சில இடங்களில் அமீர்மார்கள் இந்த உரிமையை அதிகமாக பயன்படுத்த தொடங்கிவிடுகின்றார்கள். இந்த உரிமை மிக மிக இன்றியமையாத சூழலில்தான் பயன்படுத்த வேண்டும். ஜமாத்திற்கு இதுதான் நன்மை என்று தெரிய வேண்டும். பிறகு அதனை செயற்குழுவுக்கு அவர் தெளிவுபடுத்தவும் வேண்டும். பரந்த ஜமாத்தின் நலனை முன்னிறுத்தியவாறு அம்முடிவு இருக்க வேண்டும். அதற்காக துஆவுடன் அல்லாஹ்விடம் உதவி பெற வேண்டும். தம் அறிவை மட்டும் சார்ந்திருக்க வேண்டாம். தெளிவு பெறுக. செயற்குழுவின் கருத்தை மறுத்துவிட்டு தனது கருத்தின்படி முடிவெடுக்க ஜமாத் தலைவர்கள் மற்றும் பிற பொறுப்பாளர்களுக்கு உரிமை இல்லை. தத்தமது செயல்வட்டத்தை புரிந்திருப்பது ஒவ்வொரு பொறுப்பாளருக்கும் அவசியமாகும். எல்லா விதிமுறைகளையும் படியுங்கள், புரியுங்கள். சட்ட விதிமுறைகளின்படி செயல்படுவீர்கள் என்றால் செயற்குழுவிற்குள்ளும்
ஜமாத் நபர்களுக்குள்ளும் நிம்மதியின்மையை உருவாக்குகிற அந்த நிகழ்வுகள் நடக்காது. பிறகு பொறுப்பாளர்களுக்கு ஒரு சிறப்பு தன்மை இருக்க வேண்டும். அது என்னவென்றால், ஜமாத் நபர்களுடன் நல்ல முறையில் நடக்க வேண்டும். ஜமாத்தின் பெரும்பாலான பணிகள் தன்னார்வ பணிகளாக இருக்கின்றன. ஜமாத் மக்கள் நேரத்தை தருகிறார்கள். ஜமாத் பணிகளுக்காக நேரம் தர காரணம், அவர்கள் இறை திருப்தியை விரும்புகிறார்கள். அவர்கள் நேரம் தர காரணம், அவர்களுக்கு ஜமாத்துடன் தொடர்பும் பிரியமும் இருக்கிறது. எனவே பொறுப்பாளர்களும் கூட பணி செய்பவர்களின் உணர்வுகளை கருத்தில் கொள்ள வேண்டும். அவர்களுடன் நல்ல முறையில் நடக்க வேண்டும். இதுவே அல்லாஹ்வின் கட்டளையாகும். பிறகு இந்த நல்லொழுக்கத்துடன் தமது உதவியாளர்கள் மற்றும் கீழுள்ளவர்களுக்கு பணியை கற்பிக்கவும் முயற்சி செய்ய வேண்டும். அதன் மூலம் ஜமாத் பணியை சிறந்த முறையில் நடத்துவதற்கு எப்போதும் தொண்டர்கள் கிடைத்துக் கொண்டிருக்க வேண்டும். ஜமாத் பணிகளை அல்லாஹ் நடத்துகிறான் என்பதில் சந்தேகமே இல்லை. வேளையில் அனுபவமுள்ள அதிகாரிகள் மற்றும் பொறுப்பாளர் அந்த வேலைக்காக மற்றொரு அணியை தயார் செய்வதனால் அந்த செயலின் காரணமாக அவர்களுக்கு நற்கூலி கிடைக்கும். ஆனால் வேலையில் அனுபவமுள்ள அதிகாரிகள் மற்றும் பொறுப்பாளர் அந்த வேலைக்காக மற்றொரு அணியை தயார் செய்வதனால் இந்த நற்செயலின் காரணமாக அவர்களுக்கு நற்கூலி கிடைக்கும். அல்லாஹ்வின் அருளால் எனக்கோ அல்லது எனக்கு முன் சென்ற ஹலீஃபாக்களுக்கோ ஜமாத் பணி எவ்வாறு நடக்கும் என்ற கவலை ஏற்பட்டதில்லை. ஏனெனில் பணி செய்யக்கூடிய மாசற்ற தூயவர்களை தருவதாக இறைவனது வாக்குறுதி ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அவன் பணி செய்யக்கூடிய கலப்பற்ற தன்மையுடையவர்களை வழங்கி கொண்டிருப்பான். ஹதரத் மூன்றாவது ஹலீஃபத்துல் மஸீஹ் காலத்தில் ஒரு பொறுப்பாளருக்கு, எனது கடின உழைப்பாலும் திறமையாலும் தான் மால் அதாவது சந்தாவின் அமைப்பு மிகவும் சிறப்பாக நடக்கின்றது என்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டுவிட்டது. ஹதரத் மூன்றாவது ஹலீஃபத்துல் மஸீஹ் அவர்களுக்கு இது தெரிய வந்தபோது அன்னார் அம்மனிதரை அப்பணியிலிருந்து எடுத்துவிட்டு வேறு ஒருவரை நியமித்தார்கள். அவருக்கு நிதி விவகாரங்களில் அரிச்சோடு கூட தெரியாது. ஆனால் இது அல்லாஹ்வுடைய பணியாகும். காலத்தின் ஹலீஃபாவுடன் அல்லாஹ்வுடைய நடைமுறை ஆகியவற்றின் காரணத்தினால் அவ்வேலையை அறவே தெரியாதிருந்த அந்த அதிகாரி மூலம் அதற்கு முன்பு கற்பனை செய்து கூட பார்த்திராத அளவுக்கான வளர்ச்சி ஏற்பட்டது. ஜமாத் பொறுப்பாளர்களுக்கும் ஜமாத் தொண்டர்களுக்கும் அல்லாஹ் தஆலா வாய்ப்பு தருகிறான். வாழ்வை அர்ப்பணித்தவருக்கு அல்லாஹ் வாய்ப்பு தருகிறான். அவர்கள் ஜமாத்திற்கும் மார்க்கத்திற்கும் பணி செய்து அல்லாஹ்வுடைய அருளுக்கு வாரிசாக வாய்ப்பு தருகிறான். அதுவன்றி பணியை இறைவன் தானே தான் செய்கிறான். அது அவனது வாக்குறுதியாகும். எனவே எவருடைய உள்ளத்திலும் இது எனது அனுபவம், எனது அறிவுதான் ஜமாத் பணிகளை நடத்தி கொண்டு செல்கிறது என்ற எண்ணம் வர வேண்டாம். அல்லது எனது அனுபவம்தான் ஜமாத் பணிகளை நடத்தி செல்ல முடியும் என்றும் எண்ணம் வர வேண்டாம். ஜமாத் பணிகளை இறைவனின் அருளே நடத்தி கொண்டு செல்கிறது. நமது பல பலகீனங்கள் எத்தகையதென்றால், இது உலகியல் பணியாக இருந்தால் பர்க்கத்து ஏற்படவே முடியாது, நல்ல விளைவு ஏற்படவே முடியாது. ஆனால் அல்லாஹ் தஆலா திரையிட்டு மலக்குகள் மூலமாக உதவி செய்கிறான். தப்லீக் பணிகளிலும் உதாரணமாக இந்த மேற்கத்திய நாட்டில் கூட பெரும் பெரும் சேவகர்களை அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்துள்ளான். அவர்கள் தமக்கு தாமே மார்க்க அறிவை பெற்றுக்கொண்டு
அஹ்மதியத்தின் எதிரிகளிடம் எந்த அளவுக்கு வாயை அடைக்கும் பதிலை தருகிறார்கள் என்றால் மனிதன் வியந்து போகிறான். பிறகு பெரும்பாலான இளைஞர்கள் இருக்கிறார்கள், அவர்களின் பதிலால் எதிரிகள் தப்பி ஓடுவதை தவிர வேறு வழியே இருப்பதில்லை. எனவே பொறுப்பாளர்கள் மார்க்க சேவைக்கான வாய்ப்பை ஓர் இறை அருளாக கருதுங்கள். அதுவன்றி தமது அனுபவம், புத்தி கூர்மை அல்லது தகுதிகள் காரணம் என்று நினைக்காதீர்கள். பொறுப்பாளர்களிடம் இருக்க வேண்டிய இன்னொரு குணம் இனிய குணம். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், வகூலு லின்னாஸி ஹுஸ்னா, மக்களிடம் மென்மை மற்றும் நற்குணத்துடன் பழகுங்கள். இதுவும் ஓர் அடிப்படை நல்லொழுக்கமாகும். பொறுப்பாளர்களிடம் இது மிகவும் அதிகமாக இருக்க வேண்டும். தமது கீழ் உள்ளவர்களிடம் கூட பணி செய்பவர்களுடன் எப்போது பேசி பழகினாலும் மற்றவர்களிடம் பேசினாலும் இதனை கவனத்தில் கொள்ள வேண்டும். அவர்கள் உயர் நல்லொழுக்கத்தை வெளிப்படுத்த வேண்டும். கடுமையாக பேசுவது என்பது சில நிர்வாக காரணங்களுக்காக தேவைப்படுகிறது. ஆனால் அது மிக மிக இன்றியமையாத ஓரடியாகும். ஒருவருக்கு அன்புடன் புரிய வைக்க முடியுமென்றால் பொறுப்பில் உள்ளவர்களுக்கு இவ்வாறு உணர்வை ஏற்படுத்துங்கள், நாங்கள் உங்கள் மீது அனுதாபம் உள்ளவர்கள் என்று. 99% பேர் புரிந்து கொள்கிறார்கள், ஒத்துழைக்க தயாராகி விடுகிறார்கள், இவர்களுக்கு ஜமாத்துடன் தொடர்பு இருப்பதனால். ஆனால் மிகவும் முக்கியமான பெரிய நிபந்தனை, மக்களிடம் இந்த பொறுப்பாளர் நம்மீது அனுதாபம் உடையவர் என்ற உணர்வை உருவாக்கிவிட்டால் இது நடைபெறும். மக்களிடம் மென்மையுடன் பேசுங்கள். எந்த தவறையும் தம்மை திருத்திக் கொள்ள வாய்ப்பே தராத அளவுக்கு ஆரம்பத்திலேயே பிடித்து விடாதீர்கள். ஆம், தவறு செய்யும் வழக்கம் உள்ளவர்கள், மீண்டும் மீண்டும் தவறு செய்பவர்கள், பேச்சுக்கு பேச்சு குழப்பம் ஏற்படுத்த முயற்சி செய்பவர்கள், அத்தகையவர்களுடன் கடுமை காட்டவும் வேண்டியிருக்கிறது. ஆனால் அதற்கு முன் முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டும். ஆனால் அத்துடன் அந்த கடுமை கூட சொந்த அகம்பாவத்தை வெளிப்படுத்தும் வடிவம் உள்ளதாக இருக்கக்கூடாது. மாறாக சீர்திருத்தம் ஏற்படுத்துவதற்காக இருக்க வேண்டும். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்மால் யமனுடைய ஆளுநராக நியமிக்கப்பட்டவரிடம் போதனை செய்தார்கள். மக்களிடம் எளிதை உருவாக்குங்கள், சிரமத்தை உருவாக்காதீர்கள், அன்பு மற்றும் மகிழ்ச்சியை பரப்புங்கள், வெறுப்பை வளரச் செய்யாதீர்கள். இது பொறுப்பாளர்கள் மற்றும் ஜமாத் நபர்களுக்கு இடையில் உள்ள தொடர்பில் ஓர் அழகை உருவாக்கும் போதனையாகும். பிறகு இதன் விளைவாக ஜமாத் அன்பர்களுக்கு இடையிலும் ஒருவர் மற்றவருடைய உணர்வை கருத்தில் கொள்ளும் ஆன்மா உருவாகிவிடுகிறது. ஆகவே பொறுப்பாளர்களுக்கு பெரும் பொறுப்பு இருக்கிறது. குறிப்பாக அமீர்மார்கள், தலைவர்கள் மற்றும் தர்பியத்து துறை மற்றும் முடிவெடுக்கும் வட்டத்தில் இருப்பவர்களுக்கு பெரும் பொறுப்பு இருக்கிறது. அவர்கள் மக்களுக்கு எளிதை ஏற்படுத்தும் வழியை சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வின் கட்டளைக்குள் இருந்தவாறு இவ்வழியை கடைபிடிக்க வேண்டும் என்பதனை கருத்தில் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் கட்டளைக்குள் இருந்து கொண்டு இம்முறையை கடைபிடிக்க வேண்டும். உலகவாதிகளைப் போன்று எளிதை உருவாக்குவதற்காக இறை கட்டளையை மறந்து விடுவதல்ல. நாம் ஷரியத்தின் வட்டத்திற்குள் இருந்து கொண்டு இறைவனது திருப்திக்கு முன்னுரிமை தந்தவாறு அடியார்களின் உரிமையையும் வழங்க வேண்டும். தமது உறுதிமொழி மற்றும் அமானிதத்தையும் பாதுகாக்க வேண்டும். நான் ஏற்கனவே கூறியது போன்று ஜமாத்தின் சட்ட விதிமுறைகள் சம்பந்தமான நூலை பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவரும் வாசிக்க வேண்டும். தமது துறை சம்பந்தமான அறிவை பெற வேண்டும். ஒவ்வொருவருக்கும் தத்தமது எல்லை தெரிந்திருக்க வேண்டும். சில நேரங்களில்
சில பொறுப்பாளருக்கு தமது எல்லை தெரிவதில்லை. ஒரு துறை ஒரு பணியை செய்கிறது, ஆனால் விதிமுறைகள் மற்றும் சட்டதிட்டங்கள் நூலில் அது வேறு ஒரு துறை சார்ந்ததாக எழுதப்பட்டுள்ளது. அல்லது சில நேரங்களில் பணிகளுக்கிடையில் சில நுட்பமான வித்தியாசம் இருக்கும். அதனை ஆய்வு செய்யாமல் பிறகு இரு துறைகள் ஒருவர் மற்றோரின் உரிமையில் தலையிடுகின்றார்கள். கடந்த நாட்களில் எனக்கு யூகேவின் செயற்குழுவோடு சந்திப்பு இருந்தது. எனக்கு அங்கு இந்த உணர்வு ஏற்பட்டது. நுட்பமான வித்தியாசங்களை புரியாததன் காரணத்தால் தேவையற்ற விவாதங்கள் ஆரம்பமாகின்றன. விதிமுறைகளை படித்தால் இவ்வாறு நேரம் வீணாகாது. உதாரணமாக, தப்லீக் துறை தப்லீக் திட்டங்களையும் நடத்த வேண்டும், தொடர்பும் கொள்ள வேண்டும். தொடர்புகள் மூலமே தப்லீகும் மேலும் வளரும். அதே போன்று வெளிவிவகாரத்துறையும் கூட தொடர்பு கொள்ள வேண்டியிருக்கிறது. ஜமாத்தினை அறிமுகம் செய்ய வேண்டியுள்ளது. இரண்டின் வட்டமும் தனித்தனியானவை. ஒன்று தப்லீக் நோக்கத்தில் செய்ய வேண்டியது, இன்னொன்று மக்கள் தொடர்புக்காக பப்ளிக் ரிலேஷனுக்காக செய்ய வேண்டியுள்ளது. தொடர்பை விரிவுபடுத்தும் பொருட்டு செய்ய வேண்டியிருக்கிறது. அசல் நோக்கம் ஜமாத்தின் அறிமுகமும் மார்க்கத்தின் பக்கம் வழிகாட்டுவதும் ஆகும். அதன் மூலம் உலகை இறைவன் பக்கம் கொண்டு வந்து அவர்களது உலகம் மற்றும் மறுமை இரண்டையும் சரிபடுத்த முயற்சி செய்ய வேண்டும். உலகத்திற்கு அமைதியின் பக்கம் கவனம் ஊட்ட வேண்டும். உலக அளவில் எந்த நற்பெயர் பெறுவதும் நமது நோக்கமில்லை. அசல் நோக்கம் இறைவனை மகிழ்ச்சிப்படுத்தி அவனது திருப்தியை பெறுவதாகும். துறைகள் ஒன்றுக்கொன்று ஒத்துழைப்பு நல்கினால் அதன் விளைவு பல மடங்கு அதிகமாக முடியும். பெரும்பாலான இடங்களில் இன்னொரு விஷயம் வெளிப்படுத்தப்படுகிறது. துறைகளின் பட்ஜெட் சரியாக வரையறுக்கப்படுவதில்லை. ஒவ்வொரு துறைக்கும் ஆலோசனை கூட்டத்தில் பாஸ் ஆகிற பட்ஜெட் வழங்கப்பட வேண்டும். அதனை செலவழிப்பதற்கு சம்பந்தப்பட்ட துறை செயலருக்கு சுதந்திரம் இருக்க வேண்டும். ஆம், இன்னொன்றும் அவசியமாகும். செயலர் வருடத்தில் திட்டங்களை எடுத்து வைக்க வேண்டும். பிறகு ஒப்புதல் அளிக்கப்படும் திட்டத்திற்கு ஏற்ப செலவு செய்யப்பட வேண்டும். பிறகு ஒவ்வொரு செயற்குழுவிலும் அப்பணிகளை குறித்து ஆய்வு செய்ய வேண்டும். ஒப்புதல் வழங்கப்பட்ட திட்டங்களில் ஏதேனும் மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் அல்லது வளர்ச்சிக்கு ஏதாவது வழி இருப்பதாக எவருக்காவது கவனம் ஏற்பட்டு அவர் கவனம் மூட்டினால் அதன்படி மீண்டும் ஆய்வு செய்யப்பட வேண்டும். பிறகு அமீர்மார்கள், தலைவர்கள், செயலர்கள் ஆகியோரின் மிக முக்கியமான பணியாவது தலைமையகத்திலிருந்து என்ன வழிகாட்டல் போகிறதோ அல்லது சர்க்குலர்கள் வருகிறதோ அதனை உடனே முழு கவனத்துடன் செயல்படுத்த வேண்டும். ஜமாத் மூலமாக அதனை செய்ய வைக்கவும் வேண்டும். சில ஜமாத்துகள் பற்றி புகார் வருகிறது. தலைமையக வழிகாட்டல்கள் படி முழுமையாக அமல் செய்யப்படுவதில்லை என்று. ஏதாவது வழிகாட்டல் பற்றி குறிப்பான ஒரு நாடு அல்லது ஜமாத்து பற்றி சூழ்நிலை அல்லது நாட்டின் நிலைகளின் காரணத்தினால் மாற்று கருத்து இருக்கும் என்றால் மீண்டும் உடனே தலைமையகத்துடன் தொடர்பு கொண்டு அதில் மாற்றம் செய்வதற்கு நிலைமைக்கு ஏற்ப விண்ணப்பம் செய்ய வேண்டும். இந்த பணி ஜமாத்தின் அமீர் அல்லது தலைவரின் பணியாகும். தமது அறிவை கொண்டு நிறுத்தியவாறு அந்த வழிகாட்டலை ஒருபுறம் தூக்கி வைத்துவிட்டு அழித்து விடுவது அல்லது அமல் செய்யாமல் இருப்பது அல்லது தலைமையகத்திற்கு தகவல் தராமல் இருப்பது எவ்வகையிலும் சரியில்லை. இந்த செயலை எந்த அமீரோ ஜமாத்தின் தலைவரோ செய்தால் தலைமையகத்தை புறக்கணிக்கும் செயலாக கருதப்படும். அது குறித்து தலைமையகம் நடவடிக்கையும் எடுக்கலாம்.
மூசிகளை பற்றியும் நான் கூற விரும்புவதாவது, முதலில் மூசிகள் அதாவது வசியத் செய்தவர்கள் நினைவில் கொள்ள வேண்டியதாவது, தமது சந்தாவை வழங்கியது சம்பந்தமான கணக்கை தாமே வைத்திருப்பது அவரது பொறுப்பாகும். ஆனால் தலைமையக அலுவலகம் மற்றும் சம்பந்தப்பட்ட செக்ரட்டரியின் பணியும் கூட இதுவாகும். அவர் ஒவ்வொரு மூசியுடைய கணக்கையும் முழுமையாக வைத்திருக்க வேண்டும். தேவைப்படும் பொழுது அவர்களுக்கு நினைவூட்டவும் வேண்டும். அவர்களின் சந்தாவின் நிலை என்ன என்று தெரிவிக்க வேண்டும். தேசிய ஜமாத்தின் பணியாவது உள்ளூர் ஜமாத்துகளை செயல் துடிப்புள்ளதாக ஆக்குங்கள். ஒவ்வொரு மூசியும் அவர்களது உள்ளூர் செயலரின் தொடர்பில் இருக்க வேண்டும். சில வேளை பார்க்கும் பொழுது தெரிய வருகிறது, ஏதாவது ஒரு விவகாரத்தில் ஒருவரை பற்றி ரிப்போர்ட் கேட்கப்பட்டால் அம்மனிதர் மூசியாக இருந்தால் இவர் இத்தனை வருடமாக வசியத் சந்தா தரவில்லை என்று ரிப்போர்ட் கொடுக்கப்படுகிறது. வசியத் சந்தா தராவிட்டால் அவரது வசியத் மட்டும் எப்படி நிலைநிற்கும் என்று கேள்வி கேட்கப்பட்டால் பிறகு ஆய்வு செய்யும் போது தெரிய வருகிறது, மூசியுடைய தவறில்லை, அவர் சந்தாவை தரத்தான் செய்தார். ஆனால் ரெக்கார்டு வைத்திருப்பவர்கள் அலுவலகம் சரியான ரெக்கார்டு வைத்திருக்கவில்லை. அத்தகைய ரிப்போர்ட் ஒன்று காரணமில்லாமல் ஒரு மூசியை தொந்தரவு செய்ய காரணமாகிறது. இரண்டாவது, ஜமாத்தின் அமைப்பின் பலகீனம் பற்றி தீய தாக்கம் ஏற்படுத்துகிறது. இப்போது மிக துல்லியமான ஏற்பாடுகள் உருவாகிவிட்டன. நல்ல சிஸ்டமேட்டிக் முறைகள், கம்ப்யூட்டர்கள் எல்லாம் இருக்கின்றன. அத்தகைய தவறு ஏற்படவே கூடாது. ஒவ்வொரு நாட்டின் வசியத் செயலர், நிதி செயலர் தமது நாட்டில் உள்ள ஒவ்வொரு ஜமாத்தின் சம்பந்தப்பட்ட செயலரையும் செயல் துடிப்புள்ளவராக ஆக்க வேண்டும். ஜமாத்தின் அமீர்மார்களின் பணியும் இதுவே ஆகும். அவர்கள் அவ்வப்போது ஆய்வு செய்து கொண்டிருக்க வேண்டும். வெறுமே சந்தாவை திரட்டுவதும் ரிப்போர்ட் தருவதும் மட்டுமல்ல அவர்களின் பணி. மாறாக இந்த அமைப்பை நம்பத்தகுந்ததாக ஆக்குவதும், தலைமையக ஜமாத் அமைப்பையும் உள்ளூர் ஜமாத் அமைப்பையும் உறுதியாக ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக உருவாக்குவதும் அமீர்மார்களின் பணியாகும். அதுபோன்று முபல்லிகுகள் மற்றும் முரப்பிகளுக்கும் ஒரு விஷயத்தை கூற விரும்புகிறேன். சில இடங்களில் முறைப்படி முபல்லிக் மற்றும் முரப்பிகளின் மீட்டிங் நடப்பதில்லை. முபல்லிக் இன்சார்ஜிகள் இதற்கு பொறுப்பாளிகள் ஆவர். இந்த மீட்டிங்கள் முறைப்படி மாதந்தோறும் நடக்க வேண்டும். ஜமாத்தின் தர்பியத் மற்றும் தப்லீக் பணிகளின் ஆய்வு நடைபெற வேண்டும். சிறந்த பணிகளை ஒருவர் செய்திருக்கும் போது அது குறித்து பேச வேண்டும். அதனை மற்றவரும் செய்து பயனடைய முயற்சி செய்ய வேண்டும். அதனை போன்று ஜமாத் செயலர்கள் ஜமாத்துக்கு வழிகாட்டல் வழங்குகின்றனர் அல்லது தலைமையக வழிகாட்டலுக்கு இணங்க ஜமாத்துகளுக்கு வழிகாட்டல்கள் அனுப்பப்படுகின்றன என்றால் அது பற்றியும் ரிப்போர்ட் கொடுங்கள். முரப்பிமார்கள் இதனையும் பாருங்கள். ஒவ்வொரு ஜமாத்திலும் இவ்விஷயத்தில் எவ்வளவு வேலை நடைபெற்றுள்ளது என்று பாருங்கள். எங்கு செயலர்கள் செயல் துடிப்புடன் இல்லையோ, குறிப்பாக தப்லீக், தர்பியத் மற்றும் பொருள் தியாக விவகாரங்களில் அவ்வாறு இருந்தால் முரப்பி மற்றும் முபல்லிகள் கவனம் மூட்டுங்கள். எல்லா பொறுப்பாளர்களுக்கும் அல்லாஹ் வாய்ப்பளிப்பானாக. வரக்கூடிய 3 ஆண்டுகளுக்கு அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா தொண்டு செய்ய வாய்ப்பை தந்திருக்கின்றான். அதில் அவர்கள் அதிகமாக தமது எல்லா திறமைகளையும் பயன்படுத்தியவாறு பணி செய்ய முடியட்டுமாக. தமது ஒவ்வொரு சொல் செயல் மூலம் ஜமாத்திற்கு ஒரு முன்மாதிரியாக அவர்கள் விளங்குவார்களாக. தொழுகைக்கு பிறகு நான் ஒரு ஜனாசா தொழுவிப்பேன், காயிப் ஜனாசா. கண்ணியத்திற்குரிய தாஹிரா சித்திகி சாஹிபா சாஹிப்ஜாதா மிர்சா முனீர் அகமது சாவுடைய மனைவி ஆவார்கள். 13 ஜூலை 2016 அன்று மாலை 6 மணிக்கு இவர்கள் மரணமடைந்தார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர்கள் ஹஜரத் நவாப் அப்துல்லா கான் சாப்
நவாப் அமுத்துல் ஹபீஸ் பேகம் சாஹிபா இருவருக்கும் பிறந்தவர்கள். நவாப் முகமது அலி கான் சாவுடைய பேத்தி ஆவார்கள். ஹதரத் மசீமோத் அலி இஸ்லாமுடைய மகள் வழி பேத்தியாகவும் இருந்தார்கள். ஹதரத் மிர்சா பஷீர் அஹமத் சாவுடைய மருமகள் ஆவார்கள். அல்லாஹ்வின் அருளால் மூசியாவாக இருந்தார்கள். 95 வயது வரை வாழ்நாளை பெற்றிருந்தார்கள். காதியானில் தொடக்க கல்வியை மெட்ரிக் வரை படித்தார்கள். ஹதரத் அம்மாஜான் இவரை தனது மகளாக ஆக்கிக் கொண்டார்கள். சிறப்பான அன்பும் நேசமும் காட்டினார்கள். ஜஹலமில் சாஹிப்ஜாதா மிர்சா முனீர் அஹமத் சாவுடன் வாழ்ந்து வந்தார்கள். மிர்சா முனீர் அஹமத் சாவுடைய சிப் போர்டு ஃபேக்டரி சில மாதங்களுக்கு முன் எரிக்கப்பட்டது. அங்கு இவர் சதுர் லஜ்னாவாக தொண்டு செய்து வந்தார்கள். பிறகு 1974 குழப்பம் ஏற்பட்ட போது ஜஹலம் ஜமாத்துடைய பெரும்பகுதி சிப்போர்டு ஃபேக்டரியில் ஒன்று திரண்டார்கள். மர்ஹூமா அந்த நாட்களில் ஜமாத்தினருக்கு நல்ல முறையில் விருந்தோம்பல் செய்தார்கள். அன்னாரின் ஒரு மகளார் அமத்துர் ரசீத் பேகம், இவர் 3வது ஹலீஃபத்துல் மசீஹின் மகனான மிர்சா அனஸ் அஹமத் சாவுடைய மனைவி ஆவார்கள். இவரது இன்னொரு மகன் மிர்சா நசீர் அஹமத் சாப் ஜஹலமுடைய அமீர் ஜமாத்தாக இருந்தார். இவருடைய ஃபேக்டரி இருக்கும் வரை அங்கு இருந்தார்கள். இவருடைய ஃபேக்டரி போன பிறகு இவர்கள் ஜஹலமை விட்டு வெளியேற வேண்டி வந்தது. அதே போன்று ஹதரத் மிர்சா சஃபீர் அஹமத் சாப் ஹதரத் 4வது ஹலீஃபத்துல் மஸூடைய மருமகன், இவரும் இவர்களுடைய மகன் ஆவார்கள். மர்ஹூமா மிகவும் இனிய குணமும் பழகுவதற்கு எளியவரும் ஆக இருந்தார்கள். பொறுமைசாலி, நன்றி செலுத்தக்கூடியவர், துவா செய்யக்கூடியவர், தஹஜ்ஜுத் தொழுபவர், இபாதத்தில் ஆர்வமுள்ள பெண்ணாக இருந்தார்கள். ஹிலாஃபத்துடன் ஆழிய தொடர்பு கொண்டவர்கள், பொருளாதார திட்டங்களில் சுறுசுறுப்பாக பங்கெடுப்பவர்கள். விருந்தோம்பல் இவர்களின் பண்பாக இருந்தது. ஜமாத் அமைப்பு மற்றும் இயக்கத்தின் மீது மிக ரோஷமுடைய பெண்மணியாக இருந்தார்கள். ஜமாத் அமைப்புக்கு எதிராக எந்த பேச்சையும் சகிக்க மாட்டார்கள். எவராவது ஹிலாஃபத்துக்கு எதிராகவோ ஜமாத் அமைப்புக்கு எதிராகவோ பேசினால் உடனே தடுத்து நிறுத்துவார்கள். ஹதரத் அம்மாஜான் நான் கூறியது போன்று இவர்களை மகளாக வளர்த்தார்கள். அம்மாஜான் தனது நிறைய சொந்த பொருட்களை சீதனமாக இவர்களுக்கு கொடுத்திருந்தார்கள். அவற்றில் அம்மாஜானுடைய பெயர் கூட எழுதப்பட்டுள்ளது. அல்லாஹ் தஆலா மர்ஹூமாவின் தகுதியை உயர்த்துவானாக. அன்னாருடன் மன்னிப்பு நடைமுறையை காட்டுவானாக. கருணையின் நடைமுறையையும் காட்டுவானாக. அவர்களது சந்ததிகளுக்கும் அவர்களின் நன்மைகளின்படி நடக்க வாய்ப்பு தருவானாக. ஹிலாஃபத்துடன் எப்போதும் தொடர்புடன் வைப்பானாக. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي
يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.